கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் இந்த சிறு செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை தியானித்து உங்களுக்காக செய்தியாய் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிறதான இந்த சிறு செய்தி ஆனது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் கேட்டு வருவீர்கள். அநேகருக்கு இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவதை நான் பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். சரி, இப்பொழுதும் கூட ஒரு வார்த்தை நான் உங்களுக்காக நான் வாசித்து பிறகு அதற்காக நான் ஜெபித்து முடிக்க வருகிறேன். கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் இவனமாய் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார். கவனிங்கள். இந்த வசனத்துடைய பகுதியை நீங்க பார்க்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவாரா? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது வியாபாரம் செய்வதா இருந்தால் உங்கள் வியாபாரத்திலே ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்தித்தது நிமித்தமாய் மிகுந்த வேதனையோடு கொடுக்கிறீங்க. ஐயோ, செய்த தொழிலும் இப்படி நஷ்டம் அடைந்து விட்டதே, இனி என்ன செய்ய போகிறோம்? வியாபாரமே ஆக மாட்டேங்குது. எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதுல மிகுந்த நஷ்டத்தை தான் நாங்கள் சந்திக்கிறோம். இனி என்ன செய்வது? இருந்த வேலை கூட போய்விட்டது. இனி வருமானத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஐயோ, இதை நம்பிதானே மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து விட்டேன், ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு நிலை வந்து விட்டதுன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீர்களா? கலங்காதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்யத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த வசனத்தை தேவன் உங்களுக்காக சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு வாசிப்பீர்களானால், விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் கட்டாயம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். ஆகையினால் வியாபாரம் இருந்தாலும் உன்னை நடத்த முடியும், வியாபாரம் இல்லை என்றாலும் உன்னை நடத்த முடியும். உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பதாகவே உன்னை பேச அழைத்தவர். எந்த நேரத்திலும் அவர் உன்னை நடத்த வல்லவர். நீங்கள் உங்கள் பலனை நம்பாதீர்கள், உங்கள் காரியங்கள் நம்பாத வேண்டாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவர் என்பதாய் வேதம் சொல்லு. ஆகவே வசனத்தை நன்றாய் தியானுங்கள், வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதானே எல்லா விதமான போராட்டங்களை மாற்றி இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். இந்த வசனத்தோட அடுத்த பகுதியை பாருங்கள். வசனம் சொல்லி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்பதாய் கர்த்தருடைய வசனம். அப்படியான என்ன? வற்றாத நீரூற்றை போல உன் வாழ்க்கையை மாற்றுவேன். அப்படியானால் வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நான் உன்னை எப்பொழுதும் திருப்தியாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்கள் ஒரு சகோதரிகள் சபைக்கு வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை சொன்னார், ஐயா, வேலை செய்து கொடுத்த அந்த வேலையும் போய்விட்டது, இப்போது என்ன செய்வேன்னு சொல்லி கலங்காதிருங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கன்னு சொல்லி பாரத்தோடு கூட ஜெபித்த போது கர்த்தர் அவர்கள் முன்பு செய்து கொண்ட வேலை காட்டிலும் பின்பு தேவன் கொடுத்த வேலையானது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் வேலையாய் கொடுத்தார். சோ நல்ல சம்பளத்திலும் உயர்வை கொடுத்தார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் இந்த நாள்ல ஒரு அற்புதம் செய்வார். வேலையில ஒரு மாற்றம் வரும். சம்பளத்தை தேவன் உயர்த்தி கொடுப்பார். இழந்த வியாபாரத்தை திரும்பவும் நீங்கள் ஆரம்பித்து செய்யுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை பிடித்து கொண்டால் கர்த்தர் உங்களோடு உங்களை சகல காரியத்திலும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் உதவின எபினேசர், இனிமேலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த சகோதரனுக்காய், இந்த சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவர் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடத்துவீராக சாமி. அவர்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஒரு வெற்றியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், உயர்த்தும், காத்துக்கொள்ளும். பெரிய காரியம் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது நிமித்தமாய் அநேக நன்மை அடையட்டும் சாமி. வார்த்தையின் மூலமாய் நீர் அநேக தொடுவீராக. அப்பா, மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக்குவேன் என்பதாய் சொன்னீரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தானே எல்லா வறட்சியின் நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமாகட்டும், கட்டுகள் உடையட்டும். உடைய பிள்ளைகள் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென்.